நம் மத்தியிலே கழிந்த ஒரு வருடமாக தேவனுடைய ஊழியத்தை மிக சிறப்பாக செய்து இந்த நாளிலும் அடுத்த இடத்துக்கு கடந்து செல்கிற அருமையான நம்முடைய சபை ஊழியர் ஜான் பிரகாஷ் அவர்களை அன்போடு கூட மேடைக்கு வரவழைக்கிறேன். அதோடு கூட அவருடைய துணைவியார் அவர்களையும் அவருடைய குழந்தையையும் வரவேற்கிறேன். தயவு செய்து தங்கள் மேடைக்கு வரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. பிள்ளைகள்லாம் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருப்பீங்களா? நல்லது. நீங்கள் ப்ரோக்ராம் பார்க்கும்போது கொஞ்சம் கூட ஒவ்வொரு ப்ரோக்ராம் முடியும் போது கொஞ்சம் கைதட்டி உற்சாகப்படுத்தியிருக்கலாம்ல. பிள்ளைகள்லாம் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க. சரி, நம்முடைய அருமையான ஐயா அவர்களை இன்றைக்கு நாம் வழி அனுப்புகிறோம். இம்மட்டுமாக தேவன் நம் மத்தியிலே காத்து அருமையாக வழி நடத்தி நல்ல ஊழியங்களை செய்ய வைத்தார். எல்லாரும் கரங்களை தட்டி அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவிக்கலாமா? கர்த்தர் நல்லவர். இப்பொழுது அவர்களுக்கு நம்முடைய சபையை சேர்ந்த அண்ணே பால்பாண்டியண்ணே பழத்தட்டை முன்னே கொண்டு வந்துருங்க. உள்ள பழத்தட்டு இருக்கு, எடுத்துட்டு வாங்க. அருமையான செல்வின் அண்ணன் அவர்கள் வந்து பழத்தட்டை வழங்குவார்கள். அருமையான செல்வின் அண்ணன் முன்னால் வந்து பழத்தட்டை வழங்குவார்கள். கரங்களை தட்டலாம். ஆவியின் கனிகள் 9. அருமையான பழத்தட்டிலே 9 வகையான கனிகளை வைத்து நம்மை ஊழியத்தில் வழி நடத்தின அன்பு சகோதரர்களுக்கு பரிசாக அளிக்கிறோம். அருமையான 2 பேர் சேர்ந்து வாங்கிடுங்க. சைடில். அடுத்ததாக அருமையான அதிசயமணி அண்ணன் அவர்கள் வந்து நம்முடைய அன்பு சகோதரர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துவார்கள். கரங்களை தட்டலாம். மிக சிறப்பாக தங்களுடைய பலவீனங்களிலும் நம் மத்தியிலே சிறப்பாக பணியாற்றினார்கள். நாம் மறக்க முடியாத ஒரு அன்பு தம்பதிகள். அருமை அண்ணன் அவர்கள் பொன்னாடை பொருத்தி வாழ்த்துகிறார்கள். எல்லாரும் கரங்களை தட்டலாம். அடுத்ததாக நம்முடைய சபையிலிருந்து நாங்கள் யோசித்தோம், அருமையான ஊழியக்காரர் அவர்களுக்கு இந்த பலவீனமான நேரத்திலே நாம் அநேக உதவிகளை செய்ய வேண்டும் என்று யோசித்தோம். நம்முடைய சுண்டவளை சபை சார்பாக நம்முடைய அண்ணன் பால்பாண்டி அண்ணன் அவர்கள் நம்முடைய சுண்டவளை சபை சார்பாக ஒரு 20,000 ரூபாய் அவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்குகிறோம். கரங்களை தட்டலாம். மட்டுமல்ல, ஒருவேளை நீங்கள் நிறைய பேர் சகோதரனை வாழ்த்த வேண்டும் என்று நினைத்திருப்பீர்கள். அப்படி வாழ்த்த வேண்டும் என்று சொன்னவர்கள் ஒரு நிமிஷம். அருமையான வாலிப சகோதரர்கள், அந்த கொயர் பாய்ஸ் இப்பொழுது வந்து ஒரு சிறப்பான பரிசை வழங்குவார்கள். அவர்களை கரங்களை தட்டி வரவேற்கலாம். கொயர் பாய்ஸ் எல்லாரும் வாங்க. ஐயாவை வாழ்த்தணும் அப்படின்னு சொன்னீங்க. அதன் பின்பாக எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்கப்படும். தயவு செய்து மனதார அவர்களை வாழ்த்தி, நாங்கள் எலுமிச்சை பழம் கொடுக்கலன்னு நினைக்கின்றா எல்லாரும் வந்து கைகளை கொடுத்து அவளை ஆசீர்வதித்து நாம் வழி அனுப்ப வேண்டும். வாங்க கொயர் பாய்ஸ் வாங்க ஐயா. கொயர் பாய்ஸ் இவ்வளோ நேரமாக ஒரு சந்தன மாலை போடணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணாங்க. ஆனால் அது கிடைக்க முடியவில்லை. இன்னும் டவல் இருக்கா? ஆமாம், ஓகே. சரி ரைட். இப்பொழுது தம்பி யூஜின் பொன்னாடை போர்த்துகிறார். ஊழியக்காரர்களை கனப்படுத்தும் போது தேவன் நம்மை கனப்படுத்துவார். நம்முடைய மண்ணில் வேலை செய்தவர்கள் அனைவருமே மிக சந்தோஷத்தோடு களிப்போடு கூட கடந்து செல்ல வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை. கொயர் பாய்ஸ் வாங்கப்பா, வாங்க. முன்ன வந்து எல்லாரும் அருமையான கொயர் பாய்ஸ் நல்ல பாடல்களை பாடக்கூடிய தாளந்து தேவன் கொடுத்திருக்கிறார். அவர்களை உற்சாகப்படுத்திய
அருமையான சார் அவர்களுக்கு மீண்டுமாக ஒரு கரகோஷங்களை செலுத்தலாம். கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். அடுத்ததாக நம்முடைய அருமை சகோதரி அவர்களுக்கு நம்முடைய அக்கா எப்சி அக்கா வந்து பொன்னாடை பொருத்துவார்கள். ஆமாம், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் 2 நேரம் காணிக்கை எடுக்கிற அக்கா. ஆகவே இன்றைக்கு அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பை கொடுக்கிறோம். சகோதரியின் ஊழியத்தை பற்றி நீங்கள் அறிந்திருக்கீங்க. அநேக பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக நல்ல ஊழியங்களை செய்தார். சரி, கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். சரியா? நீங்களும் பெண்கள் ஐக்கிய ஒரு நிமிஷம். ஆமாம், வாங்க வாங்க வாங்க. ஆமாம், சரி. பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக அருமையான சகோதரிக்கு ஒரு நல்ல பட்டு புடவை எடுத்து வைத்திருக்கிறேன் நினைக்கிறேன். கொடுப்பீங்களா? வாங்க வாங்க வாங்க, வேகமாக வந்து சகோதரி நீங்களும். யார்? பாக்கிய செல்வாக்கா வர சொல்லுமா? அக்கா பாக்கிய செல்வாக்கா எங்கே இருந்தாலும் உடனடியாக மேடைக்கு வரும்படியாக அழைக்கிறோம். அக்கா வந்து அவருடைய சார்பாக வழங்குவார்கள். நீங்களும் வரலாம். இந்த பெண்கள் ஐக்கிய சங்கத்தை சேர்ந்தவர்கள் வரலாம், வந்து வாழ்த்தி விட்டு செல்லலாம். வாங்க வாங்க, அப்படியே எல்லோரும் வாங்க. பெண்கள் ஐக்கிய சங்கத்தை சேர்ந்தவங்க எல்லோரும் வாங்க வாங்க, மேடைக்கு ஒரு நிமிஷம் வாங்க 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 வாங்க, வாழ்த்தி விட்டு செல்லலாம். அன்போடு கூட உங்கள் வாழ்த்துக்காக காத்திருக்கிறார்கள். வாங்க வாங்க. தங்கத்திலே சேலை எடுத்து கட்டியிருக்காங்க எல்லோரும். நான் அசோகோவில் இப்படிலாம் சேலை இருக்கிறத பார்க்கவே இல்லை. வாங்க வாங்க, அந்த சேலைக்காவது வாங்க மேலே. வாங்க வாங்க. அன்பு, உங்களுடைய அன்பை நீங்கள் தெரிவிக்க ஆண்டவர் கொடுத்த ஒரு நல்ல பாக்கியம். தம்பி ஒரு ஃபோட்டோ எடுத்துருப்பான். நன்றி. வேறு யாரும் இருக்கீங்களா? வாரீங்களா? வேறு யாராவது வாரீங்களா வாழ்த்துறதுக்கு? ஒருவேளை வாழ்த்த வேண்டும் என்று சொல்லியிருப்பீர்களானால் வந்து அவர்கள் கரங்களை கொடுத்து வாழ்த்தி விட்டு செல்லலாம். அருமையான பிள்ளைகள் ஆனந்த கண்ணீர் கண்களிலே. சரி சரி, உட்காருங்க. அருமையானவர்களே, ஒரு ஆண்டாக நம் மத்தியிலே அன்பரின் பணியை மிக நேசித்து தன்னுடைய பலவீனத்தின் மத்தியிலும், அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அவங்களுக்கு எவ்வளோ பலவீனங்கள் இருந்தது என்று சொல்லி, தடைகள் எவ்வளவோ இருந்தது, எல்லாவற்றின் மத்தியிலும் நம் மத்தியிலே ஒரு சிறந்த ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு உதாரணமாக நின்றார்கள். நான் அப்போஸ்தலன் பவுலை போல நிற்பேன் என்று சொல்லி என்னோடு சொன்னார்கள். எவ்வளோ பெரிய ஒரு சிலாக்கியம். அநேக ஊழியக்காரர்களோடு நான் பழகின எதற்காக சொல்கிறேன், இவ்வளவு பலவீனமான ஊழியக்காரர்கள் யாருமே இந்த ஊழியத்தில் இருக்க மாட்டார்கள். அந்த பலவீனத்தில் மத்தியிலும் தன்னை அர்ப்பணிப்போடு குடும்பத்தோடு இந்த ஊழியத்தை செய்த பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பார். மாத்திரம் அல்ல, மனதிலே உங்களுக்கு அநேக வேதனைகள் இருக்கலாம், அதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஒரு பரீட்சையாக எண்ணிக்கொள்ளுங்கள். ஊழியத்தின் பாதையிலே நல்ல பரீட்சைகளை ஆண்டவர் செய்யும்போது உங்களை அடுத்த கட்டத்துக்கு, இதைவிட உயர்ந்த கட்டத்துக்கு ஆண்டவர் அழைத்து செல்கிறார். நீங்கள் தாழ்ந்து போவதில்லை. ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்லும்போது, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகள் கனி கொடாமல் போனாலும், ஆட்டு மந்தைகள் பலனற்று போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். அதுதான் உங்களுடைய வசனம், அதுதான் உங்களுடைய ஊழியத்தின் பாதையில் ஆண்டவர் தருகிற வார்த்தை.
ஆமோஸ் தீர்க்கதரிசியை எப்பொழுது நினைத்துக் கொள்ளுங்கள், இந்த வார்த்தையை பற்றி பிடித்து கொள்ளுங்கள். எங்கள் சுண்டவெளி சபை எப்பொழுதும் உங்களை நினைத்திருக்கும், உங்களுடைய நினைவாக இருக்கும், உங்களுக்கு எந்த விதமான கஷ்டங்களிலும் துணை நிற்கும் என்று சொல்லி இந்த நாளிலும் நீங்கள் கோடான கோடியாக பெருக வேண்டும். கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு பிஷப்பாக நீங்கள் வர வேண்டும். எங்களுடைய பெரிய ஆசை. உங்கள் ஊழியத்துக்கு ஆண்டவர் கனம் பண்ணுவதற்காக இங்கே அழைத்து செல்கிறார். இது தண்டனை அல்ல, ஆண்டவர் கொடுக்கிற உயர்வு. அதை நீங்கள் மனதில் எடுக்கும்போது இந்த மண்ணிலே நீங்கள் சிந்துகிற கண்ணீர் வருத்தத்தின் கண்ணீராக இருக்கக்கூடாது. சுண்டவளைக்கு வந்த ஒரு ஊழியர் கூட வருத்தத்தோடு சொல்லக்கூடாது. அது எங்களுடைய வாஞ்சை. உங்கள் கண்ணில் இருந்து விழுகிற கண்ணீர் துளிகள் மகிழ்ச்சியினால் இருக்க வேண்டும். அதுதான் நாங்கள் ஊழியர்களை கனம் பண்ணுவது. எங்கள் சபை எப்பொழுதுமே ஊழியர்களை கனப்படுத்தியே சந்தோஷப்படுகிற ஒரு சபை. ஆகவே எங்களுடைய வாழ்த்துக்கள், எல்லோருடைய வாழ்த்துக்கள் முகங்களையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆகவே நீங்கள் உங்களுடைய ஊழியம் சிறக்க வேண்டும். மிக சிறந்த முறையிலே ஆண்டவர் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து வழி நடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார். நீங்கள் இப்படி இருப்பதில்லை, உயர்வீர்கள். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு நிமிடம் எழுந்து நின்று இவர்களுக்காக ஜெபிப்போமா? தேவன் கொடுத்த ஒரு தருணம், ஆண்டவர் நமக்கு கொடுத்த கிருபை. ஆண்டவரே, நல்ல தகப்பனே, உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். இம்மட்டும் நடத்தின தேவன், இனியும் நீ நடத்த வல்லவராயிருக்கிறீர். அருமையான ஜான் பிரகாஷ், அருமையான சகோதரி அவர்களை தம்பதியாக இந்த இடத்திலே குழந்தையாக கொண்டு வந்தீர். உம்முடைய சித்தத்தை ஊழியத்தில் அவள் நிறைவேற்ற கிருபை செய்தீர். அதற்காக நன்றி. ஆண்டவரே, சபையாக எங்களுடைய பிள்ளைகளில் ஒருவராக நினைத்து அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய பலவீனங்களை மாற்றி என் தேவன் பெரிய காரியங்களை அவர்களுக்கு செய்வீராக. எல்லா தடைகளை நீக்குவீராக. கர்த்தர் அவர்கள் செல்லுகிற இடங்களிலே அதிகாரிகளின் கண்களில் தயவு கிடைக்கவும், இன்னும் உயர்ந்த நோக்கத்தோடு உயர்ந்த இடத்தை அவர்கள் அடையவும் கர்த்தர் உதவி செய்வீராக. அவர்களுக்கு எந்தவித தடைகளும் இல்லாதபடி ஏற்ற வேளையில் அந்த ஆர்டினேஷன் கிடைக்கவும், பிள்ளைகள் உயர்வான சூழ்நிலைகள் இருக்கிறார்கள் என்று சொல்லி அறிந்து நாங்கள் மகிழவும் என் தேவனாய கர்த்தர் பெரிய காரியங்களை அவர்களுக்கு செய்வீராக. சபையாராக அவர்களை வாழ்த்துகிறோம், மனதார வாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தனிப்பட்ட ஜெபங்களிலே நினைத்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகளை. நன்றி. இப்பொழுது அருமையான சகோதரன் ஏற்பூரை வழங்குவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அதாவது இப்போ தான் வந்து ஜாயின் பண்ண மாதிரி ஞாபகம் இருக்குது. அதுக்குள்ள ஒரு வருஷம் என்ன செஞ்சிடுச்சு, முடிஞ்சிடுச்சு. எப்படி ஓடிச்சதுன்னே தெரியல. ஆனால் உங்களோடு அதிகமாக நான் என்ன செய்யலை, பழகலை. அப்படி தானே? பழகிருக்குன்னா பழகிருக்குன்னு சத்தம் வருது, சந்தோஷம். ஆனால் அதிகமாக பழகலை. ஆனால் உங்களுடைய அன்பு அதிகமாக நான் என்ன செஞ்சிருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நிச்சயமாக ஆண்டவர் என்னை இந்த இடத்திற்கு அழைத்து வந்ததற்கான நோக்கத்தை என்ன செய்திருக்காரு, நிறைவேற்றி முடித்திருக்கிறான். இப்பொழுது அடுத்த இடத்துக்கு என்ன செய்கிறான், நான் சொன்ன மாதிரி நம்மளை கொண்டு போகிறான். ஆகவே நீங்களும் என்ன செய்யாதீங்க, எங்களை குறித்து வருத்தப்படாதீர்கள். எங்களுக்காக நீங்கள் நின்ற காரியங்கள், செய்த காரியங்கள், கொடுத்த காரியங்கள், மகிழ்ந்த காரியங்கள் அநேகம் உண்டு. ஒரு வருஷத்தில் அவ்வளவு காரியங்கள் நினைச்சிருக்கீங்க, எங்களுக்காக செய்திருக்கீங்க. ஆகவே தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய குடும்ப ஜெபங்களிலும் எல்லாவற்றிலும். அது மாத்திரமல்ல, நாங்களும் உங்களோடு கூட என்ன செய்வோம், தொடர்ந்து பயணிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை தொடர்ந்து வழிநடத்தி செல்வார். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். கர்த்தர் தாமே நம்மை தொடர்ந்து சந்தோஷமாக வழிநடத்தி செல்வாராக. ஆமென். ஐயா, ஒரே ஒரு வேண்டுகோள், தயவுசெய்து பாட்டு மட்டும் நீங்கள் அதிகமாக ஹை பீச்சில் பாடக்கூடாது, சரியா? கர்த்தர் நல்லவர், அவர்களை வழி நடத்தட்டும். அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள்.